ஒரு நாள் வெயிலில் ஒரு டி நகரில் போகையில் திடீர்னு சில்லுன்னு காற்றடிச்சா என்னடா திடீர்னு காற்றடிக்குன்னு நம்ம திரும்பி பார்த்தா அங்கே ஒரு கடை இருந்தால் அந்த கடை வாசலில் தான் அந்த காற்று வருது. நம்ம அங்கே போனால் என்னடா ஃபேனை கடைக்குள்ளே வைக்காம கடை வாசலில் வச்சிருக்குன்னு சொல்லி அவன் மேலே அண்ணாந்து பார்த்து ஆகான்னு சொன்னான். நம்ம ரொம்ப வெயிலில் டயர்ட் ஆகிட்டு சில கடையில் நம்ம நுழையும் போது பார்த்தீங்கன்னா மேலே அவங்க வந்து ஒரு ஃபேன் இருக்கும். அந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு காற்றடிக்கும். நம்ம அந்த கடைக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நம்ம நினச்சிருப்போம் அப்போ நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த ஃபேன் வச்சிருக்காங்க போல இருக்கு, நம்ம கடைக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ரொம்ப ஜில்லுன்னு ஃபீல் பண்ணுறதுக்காதுன்னு சொல்லிட்டு. நிஜமாலே அந்த ஃபேனை வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்காங்களா இல்லை வேறு காரணம் ஏதாச்சும் இருக்கா? நான் ஃபேனுன்னு சொன்னல, அந்த விஷயத்தோட பேர் வந்து ஃபேன் கிடையாது. அதோட பேர் வந்து ஏர் டோர் இல்லை ஏர் கர்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நினச்சிட்டு இருப்பது வந்து நிஜமாலே நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் அது வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க அந்த ஏர் டோர்லேருந்து ஹை வெலாசிட்டி ஆஃப் ஏர் வந்து கீழே வரும்போது அது வந்து ஒரு டோரை ஆக்ட் பண்ணும். அப்படி ஆக்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா, உள்ளே இருக்கிற ஏசி காற்று வெளியே போகாமல் வெளியே இருக்க அனல் காற்று அதுக்கப்புறம் டஸ்ட் வந்து உள்ளே விடாமல் அந்த டோர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஏர் டோர் இருக்கிற ஒரு கடைக்குள்ளே நம்ம நுழையும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு மேலே டஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஏர் டோர் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த டஸ்ட்டெலாம் அந்த ஏர் டோர் வந்து விலக்கி விட்டுரும். அது மட்டும் கிடையாது, இந்த கொசு போல சின்ன சின்ன பூச்சி கூட வந்து ஏர் டோர் தாண்டி உள்ளே விடாது. ஏர் டோர் ஏன் வந்து கடைகளை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள் அந்த கடைக்குள்ளே போயிட்டு வரும்போது அவங்களால அந்த டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ அதுவும் ஒரு காரணம் இந்த ஏர் டோர் யூஸ் பண்ணுறதுக்கு.